நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல வந்துட்டு இருக்கா, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே ஒரு 2 லைவ் போட்டேன், அதில் வாய்ஸே வரல. இப்போ பழையபடியே ட்ரை பண்ணுறேன். நண்பர்களே, கண்டிப்பாக இதில் வாய்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நண்பர்கள் பார்க்குற நண்பர்கள் வாய்ஸ் வருதா வரலையா அப்படின்ற தகவலையும் கொஞ்சம் தெரியப்படுத்திடுங்க. இப்போ எதற்காக லைவ் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 22/4/2026. நாளைக்கு தேர்தல் நாள். நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாரும் வாக்களிக்கக்கூடிய ஒரு தினம். நம்மளுடைய ஜனநாயக கடமை. ஒரு இந்தியன் சிட்டிசன் நம்மளுடைய வாக்குரிமையை செலுத்தக்கூடிய ஒரு நாள் நாளைக்கு தேர்தல் நாள். அனைத்து நண்பர்களும் கண்டிப்பா வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாடும் சொல்லுது, நம்ம அரசாங்கமும் சொல்லுது. வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்றத சொல்றாங்க. ஆனா ஓட்டுநர்கள் ஆகிய நாம எங்க இருக்கோம், எந்த மாதிரி இருக்கோம், என்ன சூழ்நிலையில இருக்கோம் அப்படின்றத பத்தி பேசுறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த லைவ் வீடியோ. இதனுடைய தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய டாபிக் தபால் ஓட்டு, ஓட்டுநர்களுக்கான தபால் ஓட்டு அப்படின்றத இதனுடைய டாபிக்கை நம்ம வச்சுக்கிடுவோம். ஏன்னா இன்னைக்கு அனைத்து மக்களுமே ஓட்டு போடணும் அப்படின்றது சட்டம். அதுக்காக தான் நம்ம எல்லாருக்குமே வாக்காளர் குடியுரிமை கொடுத்துருக்காங்க. ஆனா ஓட்டுநர்கள் ஆகிய நாம எல்லாரும் நம்மளுடைய வாக்க நம்ம ஊர்ல இருக்கிற பூத்துல போய் செலுத்துறோமா அப்படின்னு கேட்டால் 100% இல்லை அப்படின்னு தான் பதில் வரும். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேதி 22. இன்னைக்கு நிலைமைக்கு எத்தனை பேர் நம்ம வெளி மாநிலத்துல இருப்போம், இல்ல வேற மாவட்டத்துல இருப்போம், வாகனத்துல இருப்போம். அப்படின்றப்ப நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு நம்மால வெளி மாநிலத்துல இருந்து இங்க வர முடியுமா? வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்க கூட வாய்ப்புகள் இருந்தா வரலாம். ஆனாலும் அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் அந்த வாய்ப்பு கூட அமையும். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஓட்டுநர்களால் முழுமையாக ஓட்டு போட முடியுமா அப்படின்னு கேட்டா 100% முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு 50% ஓட்டுநர்கள் மட்டும்தான் வாக்களிக்க முடியும். மிச்சம் உள்ள ஒரு 50% ஓட்டுநர்கள் வாக்களிக்க வாய்ப்பு இல்லை. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. இதை நாம மாத்தணும். அதற்கு என்ன செய்யலாம், என்ன செஞ்சா ஒட்டுமொத்த ஓட்டுநர்களுமே அவங்களுடைய வாக்க செலுத்த முடியும், செலுத்துறதுக்கான வழி என்ன அப்படின்றத நாம தேடணும். நாம தேடினதுக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நம்மளுடைய குடியுரிமை, ஜனநாயக குடியுரிமையை நிறைவேற்றணும் அப்படின்ற காரணங்களுக்காக இதை என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம தேடுறோம். அப்ப வண்டிக்கு போகாமல் வீட்டுல 10 நாள் 15 நாள் உட்காந்து அந்த ஒரு நாள் ஓட்டு போடுறதுன்றது சாத்தியம் இல்லை. அந்த 10 நாள் 15 நாள் நம்ம வீட்டுல உட்காந்துருந்தோம் அப்படின்னா வீட்டு வாடகை, இஎம்ஐ, லொட்டு லொசுக்குன்னு அந்த பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியாது. நமக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். இப்ப அந்த ஒரு நாள் மட்டும் ஓட்டு போடுறதுக்கு வந்துட்டு போக முடியுமா? அதுக்கு வழி இல்லை. ஏன்னா நம்ம எந்த மாநிலத்துல இருக்கோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. அப்ப இதற்கு அரசாங்கம் நினைச்சா ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும். இன்னைக்கு தேர்தல் பணியில ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு தபால் ஓட்டு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கொடுக்குறாங்க. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் தபால் ஓட்டு கொடுத்துட்றாங்க. ஓகே, நியாயமானது. அதே மாதிரி நம்மளும் மக்கள் பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான். பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறை தான் ஓட்டுநர் துறை. மோட்டார் தொழிலும் சரி, ஓட்டுநர்களும் சரி, பொதுமக்களுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இந்த நாட்டினுடைய வருவாயையும் பெருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற நபர்கள் தான் நாம எல்லாருமே. அப்படி இருக்கும்போது ஏன் ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு அரசாங்கமா இருக்கட்டும், இல்ல நம்மளா இருக்கட்டும், நாம ஏன் முதல்ல கேட்கல, அரசாங்கம் ஏன் நம்மளை பத்தி யோசிக்கல அப்படின்றதா இந்த இடத்துல கேள்வி. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா
இதை அவங்க பார்வையிலேயே இதை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அரசு அதிகாரிகளுக்கு தபால் ஓட்டு கொடுக்கணும்னு தோணுன அவங்களுக்கு அப்ப ஓட்டுநர்களும் வெளி மாநில ஓட்டுறாங்க. எலெக்ஷன் டைம்ல நம்மளுடைய வாகனங்கள் நிறைய எடுத்து பயன்படுத்துறாங்க. அவங்களாலே ஓட்டு போட முடியாது, நாம தான் அதுல பயணிக்கிறோம் அப்படின்னு இருக்கும் போது அப்ப இவங்களுக்கான தபால் ஓட்டை நம்ம கொடுக்கறதுக்கான வழிவகை செஞ்சிருக்கணுமே அப்படின்னு அரசாங்கம் நினைச்சிருக்கணும், நினைக்கல. இப்ப நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கோம், தபால் ஓட்டு ஓட்டுநர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி 11வது மாசம் நம்ம சென்னையில இருக்கிற தலைமை தேர்தல் கமிஷனர் அலுவலகத்துல போய் நம்ம சங்கத்தின் சார்பாக ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மனு கொடுத்தோம். நம்ம மட்டும் போய் கொடுக்கல, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் சார்பா பொதுச் செயலாளராக இருக்கிறான்னா நம்மளுடைய மாநில தலைவர் செல்லத்துறனே, நம்ம பெரம்பலூர் மாவட்ட தலைவர் சரவணனே, 3 பேரு. அதுபோக இந்தியா டிரைவர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர் முபாரக் பாய் மேட்டுப்பாளையத்திலிருந்து அவங்க வந்திருந்தாங்க. நம்ம இந்தியா ஓட்டுநர் பேரவை ஆரணி குணசேகரனே அவங்களும் வந்திருந்தாங்க. இந்த 3 பேருமா சேர்ந்துதான் போய் நம்ம தலைமை தேர்தல் ஆணையத்துல ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனு கொடுத்தோம். மனு கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரே வார்த்தையில இதற்கான முடிவு எடுக்கும் இடம் சென்னையில இருக்கிற இந்த ஆபீஸ் இல்ல, டெல்லியில இருக்கிற தேர்தல் ஆணையம் மட்டும்தான் அதற்கான முடிவு எடுக்கவோ இதற்கான வழிவகைகளை செய்து கொடுக்கவோ முடியும். அப்ப நீங்க அங்க போய் கேளுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட நம்ம பர்சனலா கேட்ட விஷயம் என்னன்னா, சார் சங்கங்கள் வச்சு நடத்தக்கூடிய இந்த நிர்வாகிகள் மட்டும் போய் மனு கொடுத்தா போதுமா, கண்டிப்பா இதற்கான விடை கிடைக்குமா, வழி பிறக்குமா அப்படின்னு நாம கேட்டோம். அதற்கு அவரு, ஐயா இதை நாங்க சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு விஷயத்துல சொல்றோம், சங்கங்கள் வழியாக இருந்து நீங்க போய் கேக்குறீங்க அப்படின்னா நீங்க ரிமைண்ட் பண்றீங்க, அதாவது நாங்க இருக்கோம், எங்களையும் மனசுல வச்சு எங்களுக்கான வழிவகை ஏற்படுத்தி கொடுங்கன்றத அவங்களுக்கு நினைவுபடுத்துறீங்க, அவங்க உங்களை மைண்ட்ல வச்சுக்கிடுவாங்க. ஆனா நடைமுறைக்கு வருமா அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் 50% தான், 50% கிடையாது. ஆனா 100% தபால் ஓட்டு ஓட்டுநர்களுக்கு வரணும் அப்படின்னால் அந்த ஓட்டுநர்கள் பூராமே அவங்க லெட்டர்ல தலைமை ஆணையத்துக்கு அனுப்பணும். இந்த மாதிரி என்னுடைய பேர் இது, என்னுடைய ஓட்டர் ஐடி இது, எனக்கான தேர்தல் தபால் வாக்குரிமைக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, நான் இந்த வண்டி ஓட்டுறவே இத்தனை மாசம் இந்தந்த மாநிலத்தில் இருப்பேன் அப்படின்ற தகவல்களை எல்லாம் ஒரு லெட்டரை எழுதி நீங்க கொரியர் அனுப்பணும், இல்லைன்னா மெயில் அனுப்பணும். அப்படி நீங்க அனுப்பும்போது ஒரு 5 லட்சம் பேர், இப்ப தமிழ்நாட்டில் இருந்து ஓட்டுநர்கள் ஒரு 5 லட்சம் பேர் இந்த மாதிரி லெட்டர் இண்டிவிஜுவலா எனக்கு தபால் ஓட்டு வேணும் அப்படின்ற தகவல்களை நீங்க அனுப்பும் போது உங்களுக்கான வெரிபிகேஷன் அவங்க பண்ணுவாங்க. 5 லட்சம் பேர் அப்படின்றப்ப 5 லட்சம் ஓட்டு. அப்ப இவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு அதற்கான வெரிபிகேஷன் பண்ணுவாங்க. பண்ணி வழிவகை செஞ்சு கொடுக்க வாய்ப்பு 100% இருக்கு. தபால் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு சங்கம் வச்சு நடத்துற நிர்வாகிகள் மட்டும் போராடினால் கிடைக்காது. ஒவ்வொரு உறுப்பினரும் கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில அவங்க லெட்டர் போடும்போதுதான் அவங்க கவனத்துக்கு வரும். அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி அதற்கான ஆணையை பிறப்பிப்பாங்க. நீங்க ஒரு மாநிலம் இன்னைக்கு முன்னாடி நின்று போராடி இதை கொண்டு வரீங்கன்னா இதனுடைய பலன் எல்லா மாநிலத்துக்கும் அது கிடைக்கும். நல்லா கேட்டுங்க, இன்னைக்கு நாம உட்கார்ந்து போராடி இதை வாங்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநில ஓட்டுநர்களுக்கும் இந்த தபால் ஓட்டுன்ற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப நாம முன்னாடி நின்று நமக்காக நாம போராடணும். போராடினா ஓட்டுநர்களுக்கான தபால் ஓட்டு அப்படின்றது கிடைக்கும். கிடைப்பதற்கான வழி இதுதான். நான் இங்க உட்கார்ந்துகிட்டே ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு கொடுங்கன்னு வீடியோ போடுறதுனாலயோ பேசுறதுனாலயோ இல்ல ஒரு போஸ்ட் போடுறதுனாலயோ எதுவும் மாற போறது இல்லை. ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு கொடுக்கல அப்படின்னா நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம், ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் எதுவும் மாற போறது கிடையாது. நஷ்டம் அவங்களுக்கு இல்லை. இதுல இன்னொரு தகவல் என்னன்னா, SIR அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 3 தேர்தல் தொடர்ந்து ஓட்டு போடலை அப்படின்னா ஓட்டு உரிமை ரத்தாயிரும் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. சோ
நம்மளுடைய கடமையை நாம நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் நாம இறங்கி வந்து போராடணும். எப்படி போராடணும்? ரோட்ல நின்று போராட போறதில்ல, உண்ணாவிரதம் இருந்து போராட போறதில்ல. ஒரு பேப்பர் வாங்க போறோம், அந்த பேப்பர்ல நம்மளுடைய தகவல்களை எழுத போறோம், அதை நேரா கொரியர் ஆபீஸ்ல போய் போட போறோம், அது நேரா கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இப்ப இந்த மாதிரி 5 லட்சம் உறுப்பினர்கள் நாம லெட்டரை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளை பத்தின பரிசீலனை அங்க நடக்க ஆரம்பிச்சிடும். ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு கிடைப்பதற்கான வழிகளை அரசாங்கம் கண்டிப்பா கொண்டு வருவாங்க. அதை செய்யறதுக்கு நாம முதல்ல முன்னாடி வந்து இதற்கான வழிகளை செய்ய வேண்டும். இப்படி செஞ்சால் ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு கிடைக்கும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். எதுக்காக நமக்கு தபால் ஓட்டு வேணும்னு நாம கேட்கிறோம்? இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 60% ஓட்டு போட்டிருக்காங்க, 65% ஓட்டு போட்டிருக்காங்க, 70% ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்களே ஒழிய 100% ஓட்டு இன்னும் எங்கேயும் பதிவாகல. ஏன்னா நம்மளுடைய ஓட்டுகள் பூராமே இடையிலேயே போயிருது. நம்ம வந்து போடுறதுக்கான வழி இல்லை. அப்படின்றப்ப நம்ம எல்லாருக்கும் தபால் ஓட்டு கிடைச்சா 100% ஓட்டு பதிவாகும். அப்பதான் நம்மளையும் முதல்ல மைண்ட்ல வைப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஓட்டுநர்களுக்குன்னு பெரிய சலுகைகள் எதுவுமே இங்க கிடைக்கிறது இல்லை. அப்ப நம்மளுடைய ஓட்டையும் நாம பதிவு பண்ணும் போதுதான் இன்னைக்கு அரசு அதிகாரிகளுக்கான அந்த தபால் ஓட்டை பெரிய பட்ஜெட்டா போட்டு எண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஓட்டுல வச்சு தலையெழுத்து மாறும் அப்படின்னு. நாளைக்கு ஓட்டுநர்களினுடைய தபால் ஓட்டை எண்ணணும்ன்ற எண்ணத்துக்கு எல்லாரையும் கொண்டு வரணும். நாம எல்லாரும் ஓட்டு போடுற இடத்துக்கு வந்தா மட்டும்தான் யார் வந்தால் நமக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லதுன்னு சிந்திச்சு நம்மளுடைய வாக்கை கொடுத்து நம்மளுடைய மாற்றத்தை நாம கொண்டு வர முடியும். அதற்கு கண்டிப்பாக ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் தபால் ஓட்டு வேணும். அது வேணும் அப்படின்னா நாம டெல்லியில இருக்கிற தேர்தல் ஆணையத்திற்கு நம்ம கடிதம் மூலமா நம்மளுடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்தணும். அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அட்ரஸ் நான் வீடியோவிலேயே உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். எலெக்ஷன் முடிவிட்டு, ஏன்னா எலெக்ஷனுக்கு இப்ப இந்த வேலை நடக்க போறதில்ல. அடுத்த எலெக்ஷனுக்குள்ள நம்ம எல்லாரும் தபால் ஓட்டு கையில வாங்கணும் அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சு நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். லெட்டர் போட ஆரம்பிச்சு ஒரு 5 லட்சம் பேராவது லெட்டர் போட்டுட்டோம் அப்படின்னால் அதற்கான பணிகள் நடக்கும். டெல்லியில இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய அட்ரஸும் அதனுடைய இமெயில் ஐடியும் வாங்கி நான் அடுத்த வீடியோவில் அதை தெரியப்படுத்துறேன். மெயில் அனுப்ப தெரிஞ்ச நண்பர்கள் மெயில் வழியா நீங்க அனுப்பலாம். அது நமக்கு ஒரு எவிடன்ஸ். கொரியர் வழியா போடக்கூடிய நபர்கள் அக்னாலஜ்மெண்ட் வச்சு ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. அப்ப இது ரெண்டுமே நமக்கு ஆதாரம். ஒரு தடவை கேட்போம், 2 தடவை கேட்போம், 3 தடவையும் கேட்போம், 4வது தடவை அப்ப 3 தடவை அனுப்பிச்சிருக்கோம், அதுக்கான ஆதாரம் இதுதான், எங்களுக்கு என்னதே செஞ்சு தர போறீங்க அப்படின்றத நம்ம கேட்கும் போது கண்டிப்பாக நமக்கான வழி பிறக்கும். தபால் ஓட்டு வாங்கக்கூடிய வழிமுறைகள் இதுதான் நண்பர்களே. நான் உட்காந்து இங்க கத்துறதுனாலயோ இல்ல தபால் ஓட்டு வந்துடும் சொல்றதுனாலயோ எது நடக்க போறது இல்ல. நம்ம தான் இறங்கி முன்னாடி நின்று போராடணும். டெல்லிக்கு போய் நாங்களும் சங்கம் சார்பாக நிறைய சங்கம் வச்சு நடத்துற நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்கோம். மொத்தமா போய் சங்கங்களின் சார்பாக தபால் ஓட்டு வேணும்ன்ற கோரிக்கையும் வைக்கத்தான் போறோம். ஒவ்வொரு ஓட்டுநர்களும் நம்மளுடைய ஜனநாயக குடியுரிமையை நாம நிறைவேற்றணும். அப்படிங்கும் போது நீங்களும் லெட்டர் வழியாகவும் மெயில் ஐடி வழியாகவும் நீங்க அனுப்பும் போதுதான் இது நடைமுறைக்கு வரும் அப்படின்றத நண்பர்கள்ட்ட தெரியப்படுத்திக்கிறேன். தபால் ஓட்டு ஓட்டுநர்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய ஒரே வழி இதுதான். இதை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிறைவேற்றுவோம். நன்றி நண்பர்களே. இப்ப பேசினது ஓட்டுநர்களுக்கு தபால் ஓட்டு வேணும் அப்படின்ற டாபிக். இப்ப அதை பத்தி தான் நாம பேசியிருக்கோம். இப்ப அடுத்த கட்டமாக நம்மளுடைய வெளி மாநில பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு இப்ப வரைக்கும் என்ன சலுகைகள் இருக்கு, என்ன வசதிகள் இருக்கு, என்ன பாதுகாப்புகள் இருக்கு அப்படின்றத நாம யோசிக்கணும். வெளி மாநில பாதுகாப்பு அப்படின்றது ஓட்டுநர்களுக்கு இருக்கா அப்படின்றத இந்த இடத்துல நமக்கான டாபிக். இப்ப வெளி மாநிலத்துல நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இத்தனை வருஷமா வெளி மாநிலத்துல நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம்.
ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஒன்று போலீஸ், ரெண்டாவது ஆர்டிஓ, மூணாவது வழிபறி கொள்ளையர்கள், நாலாவது தூங்கும்போது கொள்ளையடிக்கக்கூடிய நபர்கள், அஞ்சாவது பார்த்தா இந்த மாச என்ட்ரி கார்டு அப்படின்ற பேர்ல வரக்கூடிய கொள்ளையர்கள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ரோடு சேஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை வச்சுக்கிட்டு அதை ஒரு கும்பல். இதையெல்லாம் தாண்டி பார்த்தா லோடு இறக்குற இடத்துல வாடகை இறக்குன கம்பெனியில முழுமையா வாங்க முடியாம இருக்கிற பிரச்சனைகள். இது போக ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க சரியா வாடகையை கொடுக்காம நம்மளை இழுத்தடிச்சு டிரைவர்களுடைய படிக்காசை ஓனர்கள் பிடிக்கும்படியான ஒரு பிரச்சனைகள். இதற்கு அடுத்த கட்டமாக ரோட்ல இருக்கிற டோல்கேட், அதுல இருக்கிற பிரச்சனை. இதை தாண்டி நம்ம நிப்பாட்டி படுக்கிற இடத்துல வண்டியில இருக்கிற லோடு, தார்பாயி, டயரை கழட்டிட்டு போறது, டீசலை திருடிட்டு போறது, இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. இதற்கெல்லாம் என்ன மாற்றம், என்ன பாதுகாப்பு, என்ன வழி செஞ்சா இதெல்லாம் கிடைக்கும்? இதையெல்லாம் மாற்றணும், இல்லை மாறுறதுக்கான வழிகள் அப்படின்றது முதல்ல நாம இப்ப வரைக்கும் உட்கார்ந்து யோசிச்சிருக்கோமா? நீங்களே யோசிக்கணும். இதற்கான வழிவகை அரசாங்கம் நமக்கு நேரடியா வந்து செஞ்சு கொடுக்காது. ஏன்னா அது அவங்க வேலை இல்லை. போறியா உடனே நீ பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்லி ஈஸியா வேலையை முடிச்சுக்க, இல்லைன்னா நீ ஏப்பா போற. ஆனா நம்ம போகல அப்படின்னா எந்த ஒரு மாநிலத்திலையும் எந்த ஒரு பொருளும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, பொதுமக்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே வந்து சேராது. ஆனா அசால்ட்டா உன் நேரம் அங்கே போச்சுன்னா லோக்கல்ல வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய வலியும் வேதனையும் நமக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இதை மாத்துறதுக்கான வழிகள் அப்படின்றது நம்ம கொண்டு வரணும். அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம எல்லாரும் முதல்ல ஒன்று சேரணும். ஓட்டுநர்கள் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் இதற்கான வழியை நம்ம உருவாக்க முடியும். நாம ஒன்று சேர்றதா இருந்தா எந்த மாதிரி ஒன்று சேர முடியும்? இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ளேயே பார்த்தோம்னா நீ அந்த மாவட்டமா, இந்த மாவட்ட டிரைவர், அந்த மாவட்ட டிரைவர்னு அடிச்சுக்கிறோம். ஏன்னா வெளி மாநிலத்துல போனாலுமே அங்க எந்த மாவட்ட டிரைவர்கள் இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து மட்டுமே பேசுறோம். அடுத்த மாவட்டத்துக்காரங்க கிட்ட நம்ம நின்று கூட பேசுறது இல்லை. அப்ப நமக்குள்ளேயே வேற்றுமைகள் இருந்தால் அப்ப நமக்கான பிரச்சனைகளை நம்ம என்னைக்கு எப்படி தீர்க்க முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்ப இதனுடைய மாற்றத்தை நாம கொண்டு வரணும். அப்படின்னா முதல்ல நாம ஓட்டுநர்கள்ன்ற ஒரு மனநிலைக்கு வரணும். இன்னைக்கு நிறைய இடத்துல நீங்க பார்த்துருக்கலாம், நான் பார்த்துருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு வெளியே ராஜஸ்தான் வண்டியோ இல்ல ஹரியானா வண்டியோ இல்ல பஞ்சாப் வண்டியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி நின்று இருந்தா பின்னாடி வர்ற வண்டி பூரா நிற்கும். நின்று அந்த பிரச்சனையை பேசுவாங்க, அதுக்கான சொல்யூஷனை தேடுவாங்க. ஆனா நம்ம ஆளுங்க ஒரு சிலர் மட்டும்தான் நின்று என்னப்பான்னு கேட்பாங்க. மற்றவங்களாம் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஓடுனா போதும் அப்படின்ற கான்செப்ட்ல வந்துட்டாங்க. ஏன்னா நம்மளை அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. நான் நம்மளை குறை சொல்லலை, நம்ம வண்டி ஓனர்களோ இல்லை நமக்கு வண்டி சொல்லி கொடுத்தவங்களோ அந்த லைன்ல கூட்டிட்டு போனவங்களோ நம்மளை ட்ரெயின் பண்ணி அந்த மாதிரி வச்சிருக்காங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரியான மனநிலை கொண்டு வந்துட்டாங்க. அதனால நம்ம தப்பிச்சா போதுன்ற மனநிலைக்கு நாமளும் வந்துட்டோம். இனிமேல் அந்த இது வேண்டாம், மாறுவோம், மாற்றுவோம். எந்த ஒரு வண்டி பிரேக் டவுனா நின்னாலும் சரி, இல்லை ஒரு பிரச்சனையா நின்னாலும் சரி, கொஞ்ச நேரம் நின்று அவங்களுக்கான உதவி பண்றதுல நம்ம கிட்ட எந்த ஒரு பெரிய இழப்பீடும் வந்துட போறதில்ல. நாம இதை செய்யத்தான் நமக்கான பாதுகாப்பு அப்படின்ற ஒண்ணு கண்டிப்பா உருவாகும். நாம இப்ப ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வழியாகவே எல்லாத்தையும் நம்ம எந்த இடம் பாதுகாப்பானது, எந்த இடம் பாதுகாப்பு இல்லை, எந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத பூரா நம்ம ஓட்டுநர் நண்பர்கள் வழியாகவே அதை கொண்டு வந்து அதுக்கான ஒரு தீர்வு கொண்டு வர்றதுக்கான வழிகளை உருவாக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொஞ்சம் தேடுவோம். இன்னும் நம்ம என்ன கோரிக்கைகள்லாம் வைக்க போறோம் அரசாங்கத்துக்கிட்ட அப்படின்னா, இந்தியா முழுவதுமே ஓட்டுநர்களுக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும். இன்னைக்கு எந்த மாநிலத்துல ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு காவல்துறையில போய் நாம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுக்கிறதே முதல்ல கிடையாது. என்னுடைய பிரச்சனைகளா 7 பேர் என்னை வெட்ட வந்தப்ப திரும்ப ரொம்ப போராடி நான் தப்பிச்சு வந்தேன். அப்ப முன்னாடி இருக்கிற ஒரு ஹைவே பெட்ரோல்காரங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப நீ போய் தமிழ்நாட்டில் கம்ப்ளைண்ட் கொடு அப்படின்னு சொல்லி பார்த்து விட்டாங்க.
இன்னைக்கு வெளி மாநிலங்கள்ல ஓட்டுநர்கள் ஒரு பிரச்சனை சொல்லி காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அது ஒரு மொழி பிரச்சனை ஒண்ணு, இவனுக்கு ஏன் செய்யணுன்ற கான்செப்ட் வந்துருது, கேஸுக்கு எடுக்கிறது இல்லை. இதுக்கான மாற்றங்கள்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா ஒன்னா நின்று குரல் கொடுத்தால் மட்டும்தான் மாற்றங்களை கொண்டு வர முடியும். எல்லா மாநிலத்துல இருக்கிற ஓட்டுநர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, அந்தந்த மாநில ஓட்டுநர்களுக்கும் நம்ம மாநிலத்துக்குள்ளேயே பிரச்சனை இருக்கு. இப்படி இருக்கிற பிரச்சனைகள், ஓட்டுநர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஓட்டுநர்களாக இருக்கக்கூடிய நாம முன்னாடி நின்று போராடினாதான் இன்னைக்கு நம்ம போராடி கொண்டு வர்ற ஒரு விஷயத்தால நாளைக்கு இன்னொரு ஓட்டுநர் பயன் பெறுவார். அது ரொம்ப நல்ல விஷயம், அவங்களுக்கும் அதுல பலன் கிடைக்கும். அப்ப நாளைக்கு இன்னொரு விஷயத்த அவங்களே இறங்கி செய்வாங்க, அதன் வழியாக நமக்கும் பயன் கிடைக்கும். ஹிட் அண்ட் ரன் சட்டம் கொண்டு வந்தப்ப முழுமையா நம்ம தமிழகம் போராடணுமோ இல்லையோ, நம்ம ஒரு 50% தான் போராடி இருப்போம். ஆனா 100% வெளி மாநிலங்கள்ல போராடினாங்க. அவங்க போராடினதுனாலதான் அன்னைக்கு கைவிட்டாங்க. எம்பி எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் போராடினாங்க, ஜெயிச்சாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. அன்னைக்கு நம்ம முழுசா போராடணுமா இல்லையா தெரியல, அவங்க முழுசா போராடினாங்க. அவங்களுடைய போராட்டத்துல நம்ம குளிர் காஞ்சோம். இந்த மாதிரி தான் ஒருத்தர் செய்யக்கூடிய விஷயத்தினால இன்னொருத்தருக்கு பலன் கிடைக்கும். இன்னைக்கு நாம செய்யக்கூடிய விஷயங்கள்னால அடுத்த மாநிலத்துல இருக்கிற ஓட்டுநர்களுக்கும் அடுத்த மாவட்டத்துல இருக்கிற ஓட்டுநர்களுக்கும் பலன் கிடைக்கும். அப்ப இதற்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தால், ஓட்டுநர்கள் ஒற்றுமையா இருக்கிறது. வெளி மாநிலத்துல வண்டி ஓட்டும் போது நாம போற மாநிலத்துல இருக்கிற நண்பர்கள்ட்ட பேசுவோம், பழகுவோம். நமக்கு மொழி தெரியாதுன்ற காரணத்தினாலேயே நம்ம யாரு கூடயுமே அவ்வளவா பேசுறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச மொழியில பேச ஆரம்பிச்சு ஒரு நட்பை உருவாக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப நாளைக்கு அந்த வண்டியும் நிற்கும். நம்ம தமிழ்நாட்டு வண்டிக்கு ஒரு பிரச்சனைனால அவங்க நின்று பேச ஆரம்பிப்பாங்க. எப்பா தமிழ்நாட்டுக்காரங்களா, ஓகேப்பா ஜெனினா இருக்கிறவங்க. ஏன்னா பஞ்சாபுக்குள்ள நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, தமிழ்நாடு அண்ணாவாலாக்குனால தனி மரியாதை இருக்கு. நின்று என்ன பிரச்சனைன்னு பேசுவாங்க. இதே மாதிரியான மனநிலையை எல்லா மாநிலத்துக்குள்ளேயோ நாம கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய நடைமுறைகளும் செயல்முறைகளும் நம்ம பேசுற பழக்கமும் அங்க அது நம்மளுக்கான ஒரு பாதுகாப்பு வளையமாக மாறும். அதுக்காக பாதுகாப்பு வேணும், நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாரும் கூட ஒவ்வொரு போலீஸை போட்டு யாரும் அனுப்ப போறது இல்லை. அதுக்காக அரசாங்கம் அந்தந்த மாநிலத்தில இருந்து நமக்குன்னு தனியா ஒரு கண்காணிப்பு கேமரா வச்சு பாதுகாக்க போறது கிடையாது. நமக்குள்ள பாதுகாப்புகளை நாம இப்படித்தான் உருவாக்க முடியும். அதாவது சினிமா படத்துல வேணா ஜீப்பும்பானு அது இதுன்னு செஞ்சு காமிப்பாங்க ஓட்டுநர்களுக்கு அது இதுன்னு. ஆனா இது நிஜ வாழ்க்கை. நிஜ வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாவே நடக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தான் அதை நடத்தணும், அதுக்கும் நாம தான் போராடணும். நம்ம முன்னாடி நின்று அதை செய்யும் போதுதான் இந்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். ஒரு காலகட்டம் வரும்போது நமக்கான பாதுகாப்பு அப்படின்ற ஒண்ணு உருவாகும். இதுதான் நண்பர்களே வெளி மாநிலங்கள்ல நமக்கான பாதுகாப்புகளை கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறை. அதை நான் நண்பர்களுக்கு இதன் வழியாக தெரியப்படுத்துகிறேன். இப்ப அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப விபத்து பத்தின டாபிக். பெரிய வாகனம் சின்ன வாகனம், ஆனால் ஒரு விபத்து நடந்தால் அந்த கேஸு பெரிய வாகனத்து மேலையும் பெரிய வாகனத்தின் டிரைவர் மேலையும் தான் போடப்படுது. சரிங்களா? நம்ம மேல தப்பு இல்லை, சின்ன வண்டி மேலதான் தப்பு. அப்ப எதுக்காக நாம ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடணும்? இந்த விஷயத்த ஒரு வக்கீல்கிட்ட நம்ம மோட்டார் சார்ந்த மோட்டார் சட்டத்திட்டங்கள் வழியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய வக்கீல் அவர்கிட்ட கேட்டு அதனுடைய தகவலை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். அதையும் முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன். அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, மோட்டார் வாகன சட்டத்துல எந்த வாகனத்து மேல தவறோ அந்த வாகனத்து மேலதான் கேஸ் போடணும். அந்த வாகனம் தான் அதற்கான பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறணும் அப்படின்றதுதான் ரூல். ஆனா இங்க என்ன நடைமுறையில இருக்கு அப்படின்னா, சின்ன வண்டி பெரிய வண்டி மேல இடிச்சுட்டா பெரிய வண்டி மேல கேஸ் போடுறாங்க. கேஸுக்கு இந்த டிரைவர் அலையிறாங்க. இவங்க முதல்ல எதுக்கு கையெழுத்து போடுறாங்க அப்படின்றதான் கேள்வியா வைக்கிறாங்க. நீங்க கையெழுத்து போடுறதுனாலதான் அந்த தவறை நீங்க ஒத்துக்கிட்டீங்க, என் மேல தப்பு, அதனால நான் கையெழுத்து போடுறேன்றத ஒத்துக்கிறதுக்கு சமம். நீங்க கையெழுத்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. என் மேல தப்பு இல்ல, எடுத்து பாருங்க, சர்வே பண்ணுங்க. என் மேல தப்பு இல்லைன்றப்ப நான் ஏன் கையெழுத்து போடணும்? கையெழுத்து நீங்க போடாதீங்க, கோர்ட்ல நீங்க சூட் பண்ணலாம்.
இதை கேஸாவே சூட் பண்ணல. என் மேல தப்பு இல்ல, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், பின்னாடி வந்து இடிச்சு கீழே விழுந்துட்டாரு, இறந்துட்டாரோ இல்ல கை கால் போச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், என் மேல தப்பு இல்லாதப்ப என்ன வந்து கையெழுத்து போட சொல்லி பிரஷர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேஸ் போடலாம் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல தப்பு யார் பண்றா அப்படின்னா நம்மளுடைய அறியாமையினால நம்ம கையெழுத்த போட்டுறோம், அதனால கேஸுக்கு நாம அலையிறோம். இனிமேல் உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா நீங்க கேஸுக்கு எஃப்ஐஆர் காப்பியிலையோ மற்றதுல கையெழுத்து கேட்டாலோ போட தேவையில்லை. போடாம இருந்தால் அந்த கேஸை அவங்க மேலேயே நம்ம திருப்பி விடலாம். இது பெரிய வண்டி சின்ன வண்டி எல்லாருக்கும் பொருந்தும். யார் மேல தப்பு அதற்கான ஆதாரம் மட்டும் இருந்தா போதும். எவிடன்ஸ் சர்வேன்றது கண்டிப்பா எடுக்கணும். காவல்துறையை வர்ற வரைக்கும் அங்க நின்று சர்வே எடுக்க வைக்கணும். நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். என்னுடைய வண்டி இந்த டைரக்ஷனு, வந்தவங்க இந்த டைரக்ஷன்னு நம்ம வீடியோ எடுத்து வச்சாதான் அது ஆதாரம். அதை வச்சு நம்ம அவங்க மேலேயே கேஸை திருப்பி விடலாம். இனிமேல் நம்ம வாய்தாவுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கான வழிகள் இருக்கு. சட்டம் சார்ந்த விஷயங்கள், மோட்டார் சார்ந்த விஷயங்கள், இதை பூராமே நம்ம வக்கீல் சார் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கோம். அவங்க ஒவ்வொரு டாபிக்கா பேசுறதுக்கு நம்ம அலுவலகத்துக்கே வர சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஆப்பு டிஎன்ஏடிஏ ஆப்பு வழியாகவே அது சார்ந்த விஷயங்களை பூரா நம்ம ஓட்டுநர்களுக்கு கொண்டு வந்து நம்ம கொடுக்க போறோம். அதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஒரு சட்டம் தெரிந்த ஒரு வக்கீல் உங்க கூட இருந்து என்ன செஞ்சு கொடுப்பாங்களோ அதை நீங்க நம்ம ஆப்லயே கேட்டு தெரிஞ்சு நீங்களே அதை சால்வ் பண்ண முடியும். அந்த வகையில நம்ம டிஎன்ஏடி ஆப்பை நம்ம கொண்டு வருவோம் நண்பர்களே. அதை நான் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் விபத்து சார்ந்து நடக்கக்கூடிய இடங்கள்ல எந்த வாகனம் மேல தவறுன்றதை பார்த்து நம்ம மேல தப்பு இல்லை அப்படின்னா நாம கையெழுத்து போட வேண்டாம், எதிர்த்து அவங்க மேல கேஸ் போடுவோம். கேஸ் போடுறதுனால நேரம் போகுது. ஆமா, நம்ம அலையிறமே அப்ப நேரம் போகலையா, வருஷ கணக்கா ஓடுறோமே அப்ப நேரம் போகலையா, வண்டி நான்ல நிக்குது, ஆமா நிக்குது. ஏன் நம்ம ஒத்துக்கிட்டு கேஸுக்கு கையெழுத்து போட்டாலுமே வண்டி நாள் தான் நிக்கத்தானே செய்யுது. எதிர்த்து நின்று போராடும் போதுதான் நாளைக்கு இந்த மனப்பான்மை மாறும். யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க மேல மட்டும்தான் நம்ம கேஸ் போடணும் அப்படின்ற எண்ணத்துக்கு காவல்துறை வருவாங்க. சட்டத்திட்டங்கள் ஒழுங்கான முறைக்கு வரும். இப்ப வரைக்கும் எப்பா எதோ இல்லாதப்பட்டேப்பா வண்டியில இருக்கிறத நாங்க எடுத்து கொடுத்துக்கிறோம், அதனால கையெழுத்து போடுப்பா அப்படின்ற மனசுல பேசி 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 கொண்டு வந்து இன்னைக்கு நம்மள ஒரு குற்றவாளிகளை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அதனால அந்த இது வேண்டாம். இனிமேல் யாருக்கு எல்லா வண்டியிலும் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அவங்க எதுக்கான இன்சூரன்ஸ் அவங்க எடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னா நீங்க கையெழுத்து போட்டு வாய்தாவுக்கு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க திரும்ப அவங்க மேலேயே கேஸ் போடலாம். அதுக்கு உங்ககிட்ட முதல்ல ஆதாரம் இருக்கணும், வீடியோ ஆதாரம் கண்டிப்பாக இருக்கணும். சம்பவம் நடந்த உடனே எந்த ஒரு தகவலையும் வீடியோ ஆதாரம் டேட்டு டைமோட நீங்க வச்சுக்கிட்டா மட்டும்தான் நாளைக்கு அது கோர்ட்ல நமக்கு உதவியாக இருக்கும். இது பாதுகாப்புக்கான ஒரு வழி. அதை முதல்ல நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். அடுத்த கட்டமாக நாம ஓட்டுநர்கள் முதல்ல நாம என்ன செய்யணும், நம்மளுடைய ஓட்டுநர் சமுதாயத்துல இருக்கக்கூடிய மரியாதையை நாம இழந்துட்டோம். ஆரம்பத்துல மோட்டார் வந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஓட்டுநர்களுக்கு அவ்வளவு மரியாதை இருந்துச்சு. ஒரு டிரைவர் வர்றாரு அப்படின்னா அவர் அவ்வளவு தூரம் வந்து தலைமையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. ஏன் ஓனர்களே ஆடி இருக்காங்க. அந்த தெருவில் பார்க்குற எல்லாரும் அவ்வளவு தூரம் மரியாதை கொடுப்பாங்க. ஆனா அதே ஓட்டுநர் இன்னைக்கு நாம போறோம் அப்படின்னா ஓனர் மதிக்கிறது இல்லை, பொதுமக்கள் மதிக்கிறது இல்லை. ஏன் டிரைவர்னு சொன்னா நம்ம வீட்டு பிள்ளைகளே முதல்ல நம்மள மதிக்கிறது இல்லை. அப்ப இந்த இடத்துக்கு நாம எப்படி வந்தோம், யார் கொண்டு வந்தது, இந்த நம்மளுடைய சுயமரியாதையை எப்படி நாம இழந்தோம் அப்படின்றத நான் சங்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து நிறைய யோசிச்சுட்டேன் நண்பர்களே. அதுல பூரா வச்சு பார்க்கும்போது வெளியில இருந்து யாருமே கொண்டு வரல. நமக்கு நாம தான் குழி பறிச்சுக்கிட்டோம். நம்மளுடைய மரியாதையை நாம தான் இழந்துக்கிட்டோம். நம்மளுடைய சுய கௌரவம் இழந்து போறதுக்கு நாம தான் காரணம். டிரைவர்னா பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் நாம தான் கொண்டு வந்திருக்கோம் வழிவகையை. எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டா,
முதல்ல இருந்த ஓட்டுநர்கள், ஒரு தண்ணி அடிக்கக்கூடிய ஓட்டுநர் இருக்காரு அப்படின்னா அவர் தண்ணி அடிக்கிறது முதல்ல யாருக்குமே தெரியாது. ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் அடிச்சு இல்ல வீட்டுக்குள்ள அடிச்சுட்டு யாருக்குமே தெரியாம இருந்திருக்காரு. அந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு மரியாதை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம ஓட்டுநர்கள் 100க்கு 20 பேர் நம்ம என்ன செய்யறோம் யோசிச்சு பாருங்க. காக்கி சட்டையை போட்டு ஒயின் ஷாப்ல உட்காந்து தண்ணி அடிக்கிறோம். தண்ணியை போட்டுட்டு அதே காக்கி சட்டையில தள்ளாடிட்டு ரோட்ல நடந்து வர்றது, இல்ல பைக் எடுத்துட்டு வர்றது. அது ஒரு பக்கம் போகுதா? மது அருந்திட்டு வாகனம் ஓட்டி அதனால வர்ற பிரச்சனைகள், அதனால நடக்கிற விபத்துக்கள், இதுல ஒரு பக்கம் மரியாதை போயிடுது. இதுல நார்மலாவே இப்ப நமக்கு கோவம் வந்துருச்சு, ஒரு வண்டிக்கு இன்னொரு வண்டிக்கு பிரச்சனை அப்படின்னா வண்டியில ஆம்பளையாள் பொம்பளையாள் இருக்காங்கன்றதை கவனிக்காம, முன்னாடி இருக்காங்க பக்கத்துல இருக்காங்கன்றதை கவனிக்காம, கோபத்துல வார்த்தைகளை விட்டு, கெட்ட வார்த்தைகளை விட்டு பேசி நம்மளுடைய மரியாதைகளை நாம இழந்துடுறோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அறியாம நம்ம செஞ்ச செயல்கள் தான் இன்னைக்கு ஓட்டுநர்களுக்கு சுத்தமா மரியாதைன்றது கிடையாது. டிரைவரா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன காலம் போய் டிரைவரா ஓரமா போய் நல்ல கூப்பிடுறோம் அப்படின்ற ஒரு காலம் வந்ததுக்கு முழுக்க முழுக்க நம்ம இனத்துல இருந்த நபர்கள் தான் காரணம், நம்ம தான் காரணம், வெளி நபர்கள் கிடையாது. ஓட்டுநர்னா இன்னைக்கு பொண்ணு கொடுக்காத காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. ஆமாப்பா, அவன் பாட்டுக்கு வண்டியை ஓட்டு போய் நாளைக்கு இறந்து போயிட்டானே என் பொண்ணு உதவியா நிற்கும், என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகிறது? அதுக்கப்புறம் அவன் ஏதாவது சேர்த்து வச்சிருப்பானா? கிடையாது. அவன் டிரைவர், ஷேரிங் பிடிச்சாதான் அவன் குடும்பத்தையே ஓட்ட முடியும். நாளைக்கு அவன் இல்லைன்றப்ப என் பொண்ணோட நிலைமை, பிள்ளைகளோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற பயத்துல ஒவ்வொரு தகப்பனும் ஓட்டுநர்னா பொண்ணு கொடுக்கறதையே மறந்துடுறாங்க, பொண்ணு கொடுக்கறதுக்கு விருப்பப்படல. அப்ப இதை மாத்தணும். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும்? அவங்க நினைக்கிற அந்த நினைப்பு இல்லைன்றத உறுதி பண்ணி காட்டணும். அப்ப நம்ம வண்டி ஓட்டும் போது அந்த காசை சேமிச்சு 10 ரூபா நிப்பாட்டி வச்சு அதை சேவிங்ஸ்ல கொண்டு வந்தா மட்டும்தான் நாளைக்கு இந்த நிலைமை மாறும். எப்ப அவன் டிரைவரா இருந்தாலும் 10 ரூபா சம்பாதிச்சானாக்க 100 ரூபாய் செலவு பண்ணிட்டு 900 ரூபாய் மிச்சம் பண்றானப்பா. 500 ரூபாய் செலவு பண்ணாலும் 500 ரூபாய் மிச்சம் பண்ணி காடு வாங்கி போறியா, வீடு கட்டியா, பேங்க்ல போட்டு வச்சிருக்கியா, என்னத்தையோ ஒண்ணு செய்றியா. நாளைக்கு அவன் இல்லைனாலும் என் பிள்ளை சந்தோஷமா, என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கான வழிவகை செஞ்சு வச்சுட்டு போறியா அப்படின்ற இடத்த நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் ஓட்டுநர்கள்னா தயங்காம பொண்ணு கொடுக்கிற இடத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு நாம அதை செய்யறது இல்ல. 100க்கு ஒரு 40% ஓட்டுநர்கள் மட்டும்தான் நான் கண்ணார பார்த்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக அவங்களுக்கு சொத்து சேர்க்கறது, அவங்களுக்கு படிப்பு செலவுக்குன்னு செலவு பண்றதுன்னு 40% பேர் இந்த தொழில்ல அவங்க குடும்பத்தை சிறப்பான நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒத்த காசையும் பார்த்து செலவு பண்ணி. மிச்சம் இருக்கிற 60 பேர்ல 20% பேரை சொல்லவே தேவையில்லை. அவங்க ஜாலி லைஃபுக்குன்னே மோட்டார் தொழிலுக்கு வர்றவங்க, அவங்கள விட்டுருங்க. இந்த 40% பேர் குடும்பத்தையும் பார்த்துட்டு கடனையும் பார்த்துட்டு அவங்க மோட்டார் தொழிலையும் பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை அன்னன்னைக்கு நிலைமைக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்களே ஒழிய மிச்சம் பண்றதுக்கு வழி இல்லை. அந்த 40% பேர்ல தான் நான் தான் ஒருத்தேன். இது மிச்சம் பண்ணாம குடும்பத்தை இழுத்து வாழ்க்கையை அன்றாட பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி 40% பேர்ல நானும் ஒருத்தேன். அப்படி இருக்கும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய நிதிநிலைன்றது மேம்படாது. அப்ப அது மேம்படணும் அப்படின்னா நாம நின்று நிதானமா 10 ரூபா சம்பாதிக்கிறோம்னா இதுதான் செலவு பண்ணணும், இதை நம்ம மிச்சம் பண்ணணும்ன்ற இடத்துக்கு வரணும். இன்னைக்கு வண்டிகள்ல சம்பாதிக்கிற காசை அங்கனக்குள்ளேயே செலவு பண்ணிட்டு வர்றதுக்கு நம்ம வண்டிக்கே போக வேண்டியதில்லை. 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்மளே அங்க 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 20,000 ரூபாய் வீட்டுக்கு கொடுக்கறதுல எந்த பெருமையும் இல்லை. அதில் அங்கனக்குள்ள வாயை கட்டி வயிற்ற கட்டி 10 ரூபாய் மிச்சம் பண்ணிட்டு அதை வீட்டில் குடும்பத்தோட 100 ரூபாய்க்கு அங்கே நீங்கள் செலவு பண்ணுற 100 ரூபாய் இங்கே குடும்பத்தோட செலவு பண்ணும்போது எல்லாருமே பயனடைவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஓட்டுநர்களுக்கான மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளை நாம கட்டுப்படுத்தணும், நம்மளுடைய செயல்களை மாற்றணும். தப்பா இருக்கிற ஓட்டுநர்களை நம்ம பார்த்தா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். தப்பா இருக்கிற ஓட்டுநர்கள் யாரு? மது போதையில் வாகனம் ஓட்டும் நபர்கள். நீங்க ஒருத்தரை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள பிடிச்சி அவங்க லைசன்ஸ் போட்டோ எடுத்து மது போதையில இருக்காருன்னு அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி அவருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்.
நாளைக்கு அப்பதான் இன்னொரு ஓட்டுநர் மது போதையில வாகனம் ஓட்ட மாட்டாரு. இதனால மது போதையில் வாகனம் ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா, முதல்ல அந்த ஓட்டுநரினுடைய குடும்பம், அம்மா அப்பா மனைவி பிள்ளைக அண்ணன் தம்பி சொந்த பந்த இவர் வருவார்ன்ற எண்ணத்துல இருப்பாங்க. ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அவங்க குடும்பத்துக்கு அவர் இல்லை. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அந்த ஓட்டுநரை நம்பி வண்டியை கொடுத்த அந்த ஓனருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவருடைய வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகுது. அதை தாண்டி இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க லோடு கொடுத்துருப்பாங்க, அவங்களுடைய வாழ்வும் கேள்விக்குறியாகுது. அந்த டிரான்ஸ்போர்ட்டை நம்பி லோடு அனுப்பிச்சு விட்ட அந்த பார்ட்டி, அவங்களுடைய எதுவும் கேள்விக்குறி. இந்த லோடு வந்துடும் சொல்லி இந்த லோடை எதிர்பார்த்திருக்கிற கம்பெனி, அங்க வேலை செய்யறவங்க நிலைமை, இதுவும் கேள்விக்குறியாகுது. இதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள், பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, நடந்து போறவங்க, இவங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகுது. அப்ப ஒரு நபர் செய்யக்கூடிய ஒரு தவறுனால எத்தனை பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகுது யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தாண்டி வர்ற பொருள், அந்த பொருள் உற்பத்தி பண்றது ஒரு விவசாயமா இருக்கட்டும், ஒரு உற்பத்தி பண்றமா இருக்கட்டும், அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய உழைப்பு பூராமே வீணாகுது. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒரு சிறிய விஷயம், மது போதையில வண்டி ஓட்டுற ஒரு ஓட்டுநரால பாதிக்கப்படக்கூடிய நபர்களும் அதனால் வரக்கூடிய நஷ்டங்களும் இழப்பீடுகளும் ஒரு உருவாக்கமும் ஏகப்பட்டது அழிஞ்சு போகும். அப்ப சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி ஓட்டுநர்களால தான் இன்ன வரைக்கும் மதுவை தொடாம இல்ல மதுவை தொட்டு வண்டியே நான் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு சேர்ந்து கெட்ட பேர். ஓட்டுநரா அவன் தண்ணியா போட்டு வண்டி ஓட்டுவானப்பா, அதனாலயே அவன் இது பண்ணுவான் அப்படின்ற பேர் வந்துருச்சு. அப்ப இதை மாத்தணும் அப்படின்னா யார் செய்யறது? ஓட்டுநர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தான் அதை செய்யணும். நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர், ஓட்டுநர் இனத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர், 100 பேர் இருக்கிற இடத்துல 80 பேர் சரியா இருக்கும்போது அந்த 20% பேர் மது போதையில வண்டி ஓட்டுற நபர்களை பார்த்து அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் நம்ம கொடுத்தா மட்டும்தான் நாளை பிறகு இந்த மாதிரி ஒரு ஓட்டுநர்கள் உருவாகாம இருப்பாங்க. அப்ப இனிமேல் ஓட்டுநர்களுக்கான மரியாதை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும். அப்ப அது வர்றதுக்கு நாம தான் களை எடுக்கணும். நெல்லுன்னு ஒரு வயல்ல இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற தேவையில்லாத புல்லுகளை எல்லாம் நம்ம புடுங்குவோம். அப்படி புடுங்கும் போது அந்த நெல் விளைச்சல் நல்லா இருக்கும், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அந்த மாதிரி ஓட்டுநர்ன்ற பேர்லையும் ஓட்டுநர் இனத்துல இருக்கிற அந்த ஒரு சில தவறான நபர்கள், தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய தவறான நபர்களால நம்மளுடைய இனத்தினுடைய பேரும் மரியாதையும் கெடுது. அதை மாத்தணும் அப்படின்னா ஓட்டுநர்களா இருக்கக்கூடிய நாம தான் தடுத்து நிறுத்தி அதுக்கான தண்டனையை கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் ஒவ்வொரு ஓட்டுநர் மது போதையில வண்டி ஓட்டக்கூடிய நபர்கள் லைசன்ஸை கேன்சல் பண்ணா மட்டும்தான் அடுத்து ஒரு ஓட்டுநர் அந்த தவறை செய்ய மாட்டாரு. நம்மளுடைய ஓட்டுநர் இனத்துக்கான மரியாதை ஆட்டோமேட்டிக்கா கூடும். ஒரு ஓட்டுநர் நினைச்சால் விபத்தே இல்லாத மாநிலமா நம்ம மாநிலத்தையும் கொண்டு வர முடியும், நம்ம இந்திய நாட்டையும் கொண்டு வர முடியும். ஏன்னா ஓட்டுநர்களுக்கு கணிக்கும் திறன் அதிகம். இந்த இடத்துல இந்த வண்டி இதாகும், இல்ல இந்த இடத்துல இந்த வண்டிக்காரங்க உள்ள வருவாங்க அப்படின்னு கணிச்சு ஓட்டக்கூடிய திறமை உள்ள நபர்கள் ஓட்டுநர்கள். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அந்த செயல்பாடுகளையே கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம். கவனக்குறைவு, அஜாக்கிரதை, அதனாலேயே இன்னைக்கு விபத்துக்கள் அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம இந்த மாதிரி இன்னும் விழிப்புணர்வா இருக்கும்போது ஓட்டுநர்களுக்கு மரியாதையும் வரும், பொதுமக்களும் நம்மளை மதிக்க ஆரம்பிப்பாங்க, அரசாங்கமும் நம்மளை உத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க, விபத்தும் குறையும். அப்ப அதற்கான வழிவகைகளை நாம தான் செய்யணும். ஓட்டுநர் நினைத்தால் மட்டுமே ஓட்டுநரின் சுயமரியாதையை மீட்டெடுக்க முடியும். இதுதான் இதற்கான தகவல் நண்பர்களே. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசணுன்ற எண்ணம் இருக்கு. ஏன்னா முதல் தடவையாக லைவ் போட்டிருக்கோம், எப்படி வந்திருக்குன்னு கூட தெரியல. அப்ப அது ஒரு 3/4 மணி நேரம் பேசினேன், அதுல வாய்ஸ் எதுவுமே கேட்கல. இதுலயாவது வாய்ஸ் கேட்குதா அப்படின்றதும் தெரியல, இருந்தும் போட்டிருக்கேன். நாளைக்கு தேர்தல், அனைத்து நண்பர்களும் ஊர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சிந்திச்சு வாக்களிங்க.
இந்த தேர்தலில் ஒரு 28 தொகுதிகளில் நம்மளுடைய ஓட்டுநர்களே வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்னம் கிடைச்சிருக்கு. ஒருத்தருக்கு பேட்டு கிடைச்சிருக்கு, ஒருத்தருக்கு லாரி சின்னம் கிடைச்சிருக்கு, ஒருத்தருக்கு டயர் சின்னம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்னங்கள் கிடைச்சிருக்கு. உங்க தொகுதியில உங்க வேட்பாளர்கள் பட்டியலில் ஓட்டுநர்கள் யாராவது வேட்பாளராக இருக்காங்களான்னு பாருங்க. இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்ம ஓட்டுநர் இனத்துக்காகவும் நம்மளுடைய குறைகள், நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய வழிகளை சொல்றதுக்காக அவங்களுடைய பணத்தை செலவு பண்ணி நாமினேஷன் கட்டி அவங்களுடைய பணத்தை செலவு பண்ணி தேர்தல் பிரச்சாரம் பண்ணி நமக்காக நிக்கிறாங்க. அவங்க பலன் அடைகிறதுக்காக இல்லை. அப்ப அந்த நபர்களுக்கு உங்களுடைய வாக்கையும் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய வாக்கையும் போட சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆறுதலாகவாது கூட இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவைகளை நாம தான் தீர்த்துக்க முடியும். நாம தான் அதை பேசணும், நாம தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும், நாம தான் அதை சரி பண்ணணும். அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்களில் கண்டிப்பாக 234 தொகுதியிலையும் நம்ம ஓட்டுநர்கள் நிற்கிற மாதிரியான வழிகளை நம்ம கொண்டு வந்துடுவோம். அந்த தகவலை நண்பர்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். வாக்களிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை சிந்திச்சு வாக்களிங்க. இப்போ வரைக்கும் அரசியல்வாதிகளும் சரி, ஆண்ட கட்சிகளும் சரி, ஆண்டு முடித்த கட்சிகளும் சரி, ஓட்டுநர்கள் அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி நமக்குன்னு முழுமையாக எதையுமே செய்யலை. ஓட்டுநர்கள் இன்னைக்கு எல்லாருமே எல்லா கட்சியிலையுமே இருக்கீங்க. உங்களை நான் குறை சொல்லலை. உங்க கட்சிக்கு நீங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லலை. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கன்னு சொல்றேன். அந்த கட்சியில நீங்களும் தொண்டராக இருக்கீங்க. ஓட்டுநர்களாகிய நீங்க தொண்டராக இருக்கீங்க. உங்களுடைய வழி வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என்ன நலத்திட்டங்கள், என்ன கொள்கைகள், என்ன பாதுகாப்புகள், என்ன தேவைகளை நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சிந்திச்சு பார்க்கணும். ஓட்டுநர் நலவாரியம் அப்படின்ற ஒண்ண இன்ன வரைக்கும் தனி இலக்காக கொண்டே வரல. அமைப்புச்சாரா கட்டுமான அமைப்புச்சாரா தொழிலாளர் இதுக்குள்ள 19வது இடத்துல ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள்ன்ற வரிசையில வச்சிருக்காங்க. 2 கோடியே சில்லற பேர் இருக்கக்கூடிய இந்த ஓட்டுநர் இனம் இவ்வளவு பேர் லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். அப்ப இது ஒரு தனி இலாக்காவா பிரிச்சு இதற்கு தனி நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாமே. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு கீழே கிடக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் விபத்து நடக்குது. அதுல ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டுநர்கள் இறக்குறாங்க, கைகால் இழக்கிறாங்க. அவங்க குடும்பத்தினுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் செய்யணும். செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த அன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள், பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இனம் கொஞ்சமாவது முன்னாடி வந்திருக்கோம். ஆனா இன்னை வரைக்கும் வரல. இன்னைக்கு நாம ஒவ்வொன்றுக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது யாருக்கு வாக்களிக்கணும், யாரு வந்தா நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும்ன்றத சிந்திச்சு வாக்களிங்க. குறிப்பாக நமக்காகன்னு நிற்கக்கூடிய ஓட்டுநர்கள் வேட்பாளர்களுக்கு வாக்களிச்சு உங்களுடைய ஆதரவை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்றதையும் நம்ம கேட்டுக்கிறோம். நண்பர்களே, நிறைய விஷயங்கள் பேசலான்னு தான் உள்ள வந்தேன். முதல் தடவை லைவ்ன்றதுனால முழுமையா என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி, ஓகே, இன்னைக்கு இது போதும். நன்றி நண்பர்களே. அடுத்த நேரலையில் நம்ம இன்னும் நிறைய பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய தேவைகள் அதிகம், நமக்கான தேடல்களும் அதிகம். அதை எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா நாம எல்லாரும் ஒன்று சேர்ந்து முயற்சி எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய மாற்றத்தை நாம கொண்டு வர முடியும். நன்றி நண்பர்களே.